திருவான்மியூர்ல ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லா ஜஸ்ட் ஃபார் ஸ்ட்ரீட் ஃபுட்னு வச்சிருக்காங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது, மேட்டரை மட்டும் சொல்லுங்க. மேட்டர் மட்டும் சொல்றேன். மொக்கையா இருக்கும் நினைச்சு சாப்பிட்ட இடம் தான் செட்டு வடை கடை. நான் நிறைய பொண்ணு பாக்குறேன், அதுல என்ன கேக்குறீங்க நீங்க? பொண்ணு இருந்தாலே நல்லாதான் இருக்கும். பேசுறதுக்கு ஆகட்டும், பழகிறதாகட்டும், வெளில போறதாகட்டும், படத்துக்கு போறதாகட்டும், பீச்சுக்கு போறதாகட்டும் கல்யாணம் வேணாம் சொன்னவன் கல்யாணம் பண்ணவனும் பாத்திருக்கேன், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவனும் பாத்திருக்கேன், அரேஞ்ச் மேரேஜ்ல ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும்னு சொல்லி கல்யாணம் பண்ணவனும் பாத்திருக்கேன். ஒரே அடி. அசல் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க, ரைட்டான பர்சனை தேடுறது விஷயம் கிடையாது, நம்ம அந்த ரைட்டான பர்சனா மாறணும்ன்றதுதான். எந்த மாதிரியான பொண்ணு எதிர்பார்க்குறீங்க? வீடியோ பாக்குறவங்க, பையன் நல்லா இருக்கானே, பார்க்க கருப்பா இருந்தாலும் லட்சணமா இருக்கானே, நல்லா பேசுறானே, கலகலன்னு பேசுறானே, பாத்திருப்பீங்க எல்லாத்துக்கும் நான் தான் பே பண்ணேன், நல்லா பே பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படின்னு நினைச்சு அதாவது ரொம்ப நாளா வெறும் ஆடியோவை மட்டும் கேட்டுட்டு யார் இவரு நிறைய பேர் தெரிஞ்சிருந்திருக்காரு. நான் தான் சசியில் வர இந்த எஸ்கேயின் சசின் பிளபிள்ஸ்ல வர எஸ்கே. இன்னைக்கு இந்த விளாக்ல வந்துட்டு நிறைய ஒரு விஷயம் மட்டும், இந்த ஃபுட்டு, ஊர் சுத்துறது, இது மட்டும் பண்ணாம டிஃப்ரெண்டா ஒன்று பண்ணலாமே. பாட்காஸ்ட் நம்மளுடைய ஜான்ரா. ஸோ அதுக்குள்ள பாட்காஸ்ட் பண்ணா எப்படி இருக்கும், ஊர் சுத்திக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே டிராவல் பண்ணிக்கிட்டே பாட்காஸ்ட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கறது ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்டலா வேணாலும் சொல்லிக்கலாம். இது நல்லா போச்சுன்னா தொடர்ந்து நிறைய ஷோஸ் பண்றோம். இன்னைக்கு ஸ்பெஷலா பசங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அரேஞ்ச் மேரேஜ் இல்ல மேரேஜ்னாலே ஒரு பெரிய பயம் தான். அதுலயும் அரேஞ்ச் மேரேஜ் சீன்ஸ் இருக்குல்ல, பின்னாடி போய்கினே இருக்குங்கிற அளவுக்கு பீதியில கிடப்போம். அப்படி பீதியில இருக்கிற என்னோட ஒரு கசின் தான் இன்னைக்கு நான் வந்து இன்வைட் பண்ண போறேன். நானும் அதே பீதியில இருக்கேன், அவனும் அதே பீதியில இருக்கான். ரெண்டு பேரும் அந்த ஃபேஸை வந்து கடந்துகிட்டு இருக்கோம். அது எப்படி அவர் கிடக்குறாரு அப்படிங்கிறத சோறு தின்னுக்கிட்டே பேசணுங்கிறத என்னோட ஐடியா. ஆனா இன்னைக்கு வந்து சென்னையில வந்து நான் நிறைய இடம் சுத்தி இருக்கேன், நிறைய பிளேசஸ் போயிருக்கோம், நைட் அவுட்டு அது இதுன்னு சுத்தி இருக்கோம். பக்கத்துல திருவான்மியூர்ல ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லா ஜஸ்ட் ஃபார் ஸ்ட்ரீட் ஃபுட்னு வச்சிருக்காங்க. இது வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது, பார்த்து பேன்னு வாயப்பொழுது பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஸ்ட்ரீட்டை தான் இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். என் கசினியோட சேர்ந்து அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமா? தம்பி, ஆட்டோக்கார தம்பி, இங்க வாங்க. சோ மீட் மிஸ்டர். ஏன் தொப்பே தொடுறீங்க? அதை ஏன் நோட் பண்ணி காட்டணுமா? இல்ல புரியல. இல்ல, தொப்பை நல்லா இருந்தது, அதான் புச்சுக்கு பண்ணிட்டு இருந்தேன் நான். இங்க இருக்கு. ஸோ இது இவர் தான் வந்து தினேஷ், மீட் மிஸ்டர் தினேஷ். அந்த தினேஷ்னு இன்ட்ரோ பண்ணும்போது அந்த லியோ எஃபெக்ட்லாம் கேட்கக்கூடாது, அதெல்லாம் போட முடியாது. ஸோ வந்து தினேஷ் இஸ் வெல், ஹி இஸ் அ டான்ஸ் ஃபிட்னஸ் ட்ரெய்னர். அப்புறம் வேற என்ன, அதுக்கப்புறம் போதும் இல்ல, வேற சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, அதனால அவ்வளவுதான். ஸோ வந்து சாப்பிட போலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போற ஒரு கடை வந்து தினேஷ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கடை. அதாவது ஒரு ரொம்ப வேண்டப்பட்டவங்க கூட அந்த கடைக்கு போய் அதெல்லாம் சொல்லக்கூடாது, மேட்டரை மட்டும் சொல்லுங்க. மேட்டர் மட்டும் சொல்றேன். என்னன்னா அவர் வந்து சேலம் இல்ல ஈரோடு. நான் சொல்றேன். சொல்லு. குறுக்க இந்த கௌசிக்கு வந்தா. சோ ஈரோடு போயிருந்தேன், ஃப்ரெண்டை டிராப் பண்ண போயிருந்தேன். யாரு? அதெல்லாம் தேவையில்லாத கொஸ்டின். சோ அங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. அதுல கொஞ்சம் மேட்டர் எல்லாம் இருந்தா தடுக்க தான் செய்யும், பரவாயில்ல. சோ ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு கடைக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு கூட்டு போனார். நானும் சரி ஓகே, இந்த ஏரியால ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் போய் சாப்பிட்டா மொக்கையா இருக்கும்னு நினைச்சு சாப்பிட்ட இடம் தான் செட்டு வடை கடை. அதுல இருந்து இன்ன வரைக்கும் தேடுறேன், கிடைக்கவே இல்லை. இப்பதான் பாத்துருக்கேன், போய் டேஸ்ட் பண்ணேன். பார்த்துட்டு வந்து அவர் வேணும் வாய்ப்பு. அது என்னடா, சரி ஓகே, அது எப்படி இருக்கு அப்படிங்கறத டேஸ்ட் நல்லா இருக்கு, நிஜமா நல்லா இருக்கும். 5-6 வடையா இருக்குங்க, அந்த மாதிரி தான். சரி அப்பனா சரிக்கா.
நொறுக்கல் வந்து ஆனா இது மாதிரி இருக்கும், பேல்பூரி மாதிரி இருக்கும். சரி ஒரு குல்ஃபி இது. எவ்வளவு டீடைல் தெரிஞ்சிருக்க பாருங்க. இது என்ன இந்த அவார்டு வாங்கும் போதுல கடைசியில போட்டோக்கு ஒரு போஸ்ட் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி நின்று இருக்கான். அக்கா இன்னொரு ஸ்பூன் மட்டும் தாங்கக்கா. ஸ்பூன் இன்னொன்று. தேங்க்ஸ்க்கா. நோ கமெண்ட்ஸ். சரி ஓகே. அது சாப்பிடும் போது ஒரு கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்பதான் எனக்கு தோணுது, இப்போ வீட்டுல பொண்ணு பாக்குறாங்கல்ல, சரி நீ பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டியா இல்லையா? உங்க வீட்டுல பாக்குறது வேற. நீ நான் நிறைய பொண்ணு பாக்குறேன், என்ன கேக்குறீங்க நீங்க? கல்யாணம் பண்றதுக்கு ஓகே. அரேஞ்ச் மேரேஜ். அதாவது உங்களுக்கு வந்து வயசு கொஞ்சம் ஆகுது, நம்பர் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். அதிகமா கேட்பேன். சோ இப்ப கல்யாணம் அரேஞ்ச் மேரேஜ் தான் ஆயிடுச்சுல உனக்கு, இல்ல லவ் ஏதாவது வச்சிருக்கியா? அரேஞ்ச் மேரேஜ்னா உனக்கு வந்து ஒரு பயம்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, அதனாலதான் இன்னும் நீ அது எதுவுமே யோசிக்காமலையோ இல்ல பண்ணாமலையோ இல்ல டிலே பண்ணிட்டோ இருக்க. அதுல இருக்கிற ஒரு முக்கியமான பயம்னா அது என்னவா இருக்கும்? மேரேஜ்னாலே பயம் தான். இப்படி மாதிரி பேசுறதுனாலதான் உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. வயசு என்ன ஆகுது? அப்படி கிடையாதுயா, நம்ம தனியா இருக்கோம். இப்ப இந்த பிளான் எப்ப போட்டோம்? திடீர்னு போட்டோம், கிளம்பி வந்துட்டோம். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மா இந்த மாதிரிமா என் ஃப்ரெண்டு கூப்பிட்டாமா, ஃப்ரெண்டு கூப்பிட்டா நடுவுல வருவாங்க. அதேதான். இதுக்கு பதில் இதுதான். இப்ப நம்மளாம் நினைச்சோம்னா நம்ம இஷ்டத்துக்கு போக முடியும். கல்யாணம் ஆச்சுன்னா அப்படி போக முடியுமா? அதாவது நம்ம ஒரு பெரிய விளாகர்ங்கிற ஒரு கணக்குல நமக்கு பின்னாடி ஒருத்தங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கு. கார்லிக் ஏதோ தேங்காய் எண்ணெய்லயோ இதுலயோ போட்டு கார்லிக்க ரோஸ்ட் பண்ணி வைப்பாங்க. அத வந்து கார்லிக் கட்டன்னு கேட்டா அதை ஆட் ஆன் பண்ணி எல்லாரும் என்ன திருன்னு முழிக்கிறத பார்க்கும் போது எனக்கு லைட்டா அடி ஷையா இருக்கு. ஒரு மாதிரி ஒரு கம்பெனில வேலை பார்த்தேன். அந்த கம்பெனில வந்து நிறைய யூடியூபர்ஸ்லாம் வந்து விளாக் எடுக்கணும், எப்படி எடுக்கணும், அப்படி பேசுங்க இப்படி பேசுங்கன்னு இந்த கேமராக்கு அந்த பக்கம் நின்னெல்லாம் பேசியிருக்கடா. இப்ப இங்க நின்று பேசும்போது ஆடுது. பக்கத்துல ஒரு கெஸ்ட்னு ஒருத்தனை கூட்டிட்டு வந்து அவன்கிட்ட கேள்வி கேட்டா அதுவும் வளருது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு பிபி மாத்திரத்தீங்க சுகர மாத்திரத்தீங்கிறவனால முடியல. ஸ்கூல்ல எழுப்பி விட்டு எதனா ஒரு கேள்வி கேட்டா, நம்ம வந்து ஸ்கூல்ல எழுப்பி விட்டு கேள்வி கேட்டாலே இதாகும்ல, அந்த மாதிரி இருக்கு. யாருமே நம்மளை கேள்வி கேட்க மாட்டாங்க. இப்ப புதுசா கேள்வி கேட்க கல்யாணம் ஆனா நம்மளை கேள்வி கேட்பாங்க. கல்யாணம் ஆகலன்னா நம்மளை யாரும் கேள்வி கேட்க, நம்மளை கேட்கிற கேள்வி ஒரே கேள்வி, எப்ப கல்யாணம்? அதாவது வாழணுமா? அசிங்கமா வருது எனக்கு வாயில. ஏதாவது சொல்லிட போறேன். அப்படியே அடுத்த கடைக்கு அடுத்த என்ன திங்க போறோம். ஆக்சுவலி இந்த ஏரியா ஃபுல்லா எக்கச்சக்கமா இருக்கு. இது ஒண்ணு ஃபிஷ் கடை, பஜ்ஜி கடை, வேஃபிள்ஸ் கடை, மைலோ ஷேக், ஃப்ராங்கீஸ், மோமோஸ் அண்ட் லாட்ஜி பாய்ஸ், கோலி சோடா, வாட்டர் பாட்டில். எதுக்கு எல்லாம் இவனுக்கு லிச்சி பிடிக்காது. யூனிவர்சலா லெமன் போலான்னு பார்த்தா வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணணும்னு பிளான் பண்ணுவோம். ப்ளூபெரி அவனுக்கு கேமராமேனுக்கு தெரியாதுன்ட்டா, இவனுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. பிளாக் கரண்ட். ஆனா வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராச்சும் வந்து சஜஸ்ட் பண்ணுங்க. ப்ளூபெரி, பிளாக் கரண்ட் என்ன கேக் எது சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். அதனால ஃபயர்னா சீரியஸா ஃபயரா? சீரியஸா ஃபயரா? காரம் அதிகமா இருக்கு. ஃபயர் சிக்கன்னா என்னது? காரமா இருக்கும். காரமா இருக்கும் அவ்வளவுதான். ஃபயர்லாம் கிடையாது. தீ கொளுத்தி எல்லாம் போடுவீங்களா? சிக்கன் பானிபூரி. பானியோட ஒரு பீஸ், பானி இல்லாம ஒரு பீஸ், அப்புறம் பானியோட மீது
தேங்க்யூ. நல்லா இருக்குடா. வா. ஸோ இப்போ ஒரு ரொமான்டிக்காக ஒரு மூவி பார்க்குறீங்க, ரீல்ஸே பார்க்குறீங்க, அப்படிங்கும்போது நமக்கும் நம்ம லைஃப்ல இப்படிலாம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. தோணும், கண்டிப்பா தோணும். பொண்ணு இருந்தா நல்லா தான் இருக்கும். பொண்ணு இருந்தாலே நல்லாதான் இருக்கும். பேசுறதுக்கு ஆகட்டும், பழகிறதாகட்டும், வெளில போறதாகட்டும், படத்துக்கு போறதாகட்டும், பீச்சுக்கு போறதாகட்டும் ஆகட்டும், அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு நல்லாதான் இருக்கும். யாருக்குதான் பிடிக்காது அது. ஆனா அதை தாண்டி என்னதான் ஜாலியா இருந்தாலுமே நம்மளோட பாஸ்ட் லைஃபா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், அவனுங்க படுற அவஸ்தையில அதேதான் எல்லாம். அதாவது கல்யாணம் வேணாம்னு சொன்னவன் கல்யாணம் பண்ணவனும் பாத்திருக்கேன், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவனும் பாத்திருக்கேன், அரேஞ்ச் மேரேஜ்ல ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும்னு சொல்லி கல்யாணம் பண்ணவனும் பாத்திருக்கேன். ஒரே அடி ஒரே அடி, எங்க திரும்பினாலும் அடி. நீங்க வெளில போகணுமா, வரமாட்டானுங்க. டே வாடா டீ குடிக்க போலாம், வீட்டுக்கிட்ட நின்று வாசல் நின்று கூப்பிட்டா கூட உள்ள இருந்துட்டே டே நான் வெளில இருக்கேன் வேலையில இருக்கேன்னு சொல்றாங்க. அப்போ அதெல்லாம் கண்ணு முன்னாடி வருமா இல்லையா நம்மளுக்கு? சரி, ஆனா இது இப்படி எத்தனை நாளைக்கு இருந்துட முடியும்ல? இப்படியே இருக்க முடியுமான்னு சொல்ல முடியாது. அதுக்குன்னு நான் எஸ்ஆர் ஃபேனுங்க, நான் அப்படிதாங்க இருப்பேன் நான் அப்படின்ட்டு அப்படிலாம் இருக்க முடியாது. பண்ணணும், நம்மளுக்கா தோணணும், நம்மளுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு தோணுது. பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம், நம்மளுக்கு ஏத்த மாதிரி ஐயோ அடுத்து இந்த கேள்வியை கேட்பீங்களோன்னு நினைச்சேனே. எந்த மாதிரியான பொண்ணு எதிர்பார்க்குறீங்க? பொண்ணு எதிர்பார்க்கிறேன் சாப்பிட போலான்னு கூப்பிட்டாங்க. ஏன்னா நான் ஆக்சுவலா இது எப்படி இந்த இடம் தெரியும்னா, எங்க அம்மா என்ன கோயிலுக்கு கூப்பிட்டாங்க. சரி அம்மா கோயிலுக்கு கூப்பிட்டாங்க, கூட இருக்கானே தம்பியாச்சேன்னு சொல்லிட்டு வரியாடான்னு கேட்டா வரமாட்டான்னு சொல்லலாம்னு நினைச்சான். அப்படியே வரேன்ட்டு வந்துட்டான். அப்போ வரப்ப அம்மாவை பீச்சுக்கு கூப்பிட்டு வரலாம். அப்போ இந்த இடத்த பார்த்தோம். அடுத்த வாரம் வேணா நம்ம போயிட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தா கல்யாண மாலை கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கான். நான் எங்க வீட்டுல இருக்கிற டைமே கம்மி, ஏன்னா இருந்தா கல்யாணம் 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 அப்படின்றாங்கன்னு தான் இங்க வந்தா. வர வர பேரண்ட்ஸ் பெரியவங்க தான் பூமர்ஸா இருக்கான்னு பார்த்தா கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் பூமர்ஸ் ஆயிட்டே வரன்றதுதான். இவர் வந்து பண்ற வேலைக்கு என்ன பார்த்தா உங்களுக்கு பூமர் மாதிரி தெரியுது. அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா பூமர் அதுவா தோணுங்க. சரி என்னையே கேள்வி கேட்டுட்டீங்களா? நீங்களும் தான் கல்யாணம் ஆகாம இருக்கீங்க. உங்க வீட்டுக்கு வரப்ப எங்க வீட்டோட ஜாதகம் இவ்வளவு வச்சுட்டு பாத்துட்டு இருக்காங்க, வெறிகொண்டு பாத்துட்டு இருக்காங்க. நீங்க ரிஜெக்ட் பண்றீங்களே. நான் கேக்குறேன்டா, இப்ப நான் வீல் ஆகிறேன். நானு உங்களுக்கு ஏன் கல்யாணம் என்ன ஆகாம இருக்கு? ஆகுமா ஆவாதா? ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா? இல்ல லவ் எதனா பண்றீங்களா? இல்ல இப்படிப்பட்ட பொண்ணுதான் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? இல்ல எல்லாத்தையுமே கழிச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல சங்கீதா என்ன சங்கூத வயசுல சங்கீதான்ற மாதிரி நீங்களே சொல்லுங்க. பேசிக்கா வந்து இவருக்கு கொஞ்சம் ஏஜ் பார் ஆயிடுச்சு, எனக்கு என்ன ஏஜ் பார் ஆகல. அந்த ரைட் டைம் பார் டெட் லிஃப்ட். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. மறுபடியும் டேக் எடுக்கலாமா? ரீடேக். சோ இவருக்கு வந்து ஏஜ் பார் ஆயிடுச்சு. ஓகே சோ ஆனா எனக்கு பார் நீ அந்த பாயிண்ட விடுற வரைக்கும் நான் எதனா சொல்லிட்டு இருப்பேன். நான் அந்த வீடியோல வச்சுப்பேன். சோ இவருக்கு வந்து இவருக்கு பேசிக்கா ஏஜ் பார் ஆயிடுச்சு, எனக்கு என்ன பார் ஆகல. நான் வந்து நான் வந்து கரெக்டா தேட வேண்டிய டைம்ல கரெக்டா தேடிக்கிட்டு இருக்கேன், நான் பார்க்க வேண்டிய டைம்ல கரெக்டா பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து இன்னும் நான் எதிர்பார்க்கிற மாதிரியான அதான் என்ன மாதிரி எதிர்பார்க்கறீங்க நீங்க? எதிர்பார்க்கிற மாதிரியான ஒரு செட் ஆஃப் அப்படியே பெருசா சொல்றீங்களா? அப்படி என்னதான் இருக்கு? நான் தெரியல. பேக் வச்சு தரவா? நான் பாக்குறேன்ப்பா, எனக்கு ஒன்னும் பிரச்சனைப்பா. என் தம்பிக்கு கல்யாணம் ஆனா நான் என்ன வேணாலும் பண்ணுவேங்க. என்னங்க எல்லா அண்ணனா பொறுப்பா இருப்பாங்க, அதெல்லாம் பண்ணி வைப்பேன் நான். பேசிக்கா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல மத்தவங்க அடி வாங்கினாங்கிறத நான் பாக்கல, நானே அடி வாங்கிறேன். ஓ அதாவது நான் எனக்கு என்னன்னா ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்க. நீங்க பார்த்த 10 பேர்
நான் அடிச்ச 10 பேரும் டான்ன்றதான் பண்ணுவேன். நான் வாங்கின அடி 10 விதமான அடியா? கண்டென்ட் வந்து என்ன வச்சு இல்ல மாறிடுச்சு. பேசிக்கா வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும். ஓகே, மாடர்னைஸ்டா நம்மளும் நல்லங்கிற தாட் தான். பை தாட் ப்ராசஸ் எனக்கு கொஞ்சம் ரொம்ப இதுவா இருந்த ஊர் சைடா இருக்க கூடாது. பேசிக்கா அவ்வளவுதான். அதனால எனக்கு என்ன செட் ஆகும் அவ்வளவுதான். ஓகேயா? பட் ஆனா டெய்லி தமிழ் மேட்ரிமோனில இருந்து வர கால்ஸ் இருக்குல்ல, சச் அன் இரிட்டேட்டிங் கால். எப்படி தெரியுமா எனக்கு வரும்? ஹலோ சார், நீங்க வரன்னு பாத்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நல்ல மேட்சஸ் எல்லாம் வருதா? ஸ்கிராச் அது என்னது, ஸ்வைப் பண்றீங்களா இல்லையா? நீங்க ஸ்வைப் பண்ணிட்டு நீங்க அவங்ககிட்ட பேசுறீங்களா பேசலையா? நீங்க பார்த்தா தானே சார் உங்களுக்கு வரும், பாக்கலைன்னா உங்களுக்கு எப்படி அமையும் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. கால் வருதுன்னு இப்படி காண்டா வரல சார். 4 மேட்ரிமோனில ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன். 4 மேட்ரிமோனிலாம் இல்ல, ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு ஐயோ என்ன ஒரே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அன்பு தொல்லை அப்படின்னு. நான் ஒரு மேட்ரிமோனில காசு கட்டியா கல்யாணம் பண்ணியான்னு இருப்பா. நீ பண்ணு, நான் பண்ணிருக்கேன். நான் பாத்துட்டு இருக்கேங்க. எனக்கு ஏத்த மாதிரி மேபி என்னோட ஆடியன்ஸ் மர்க்கா சொல்லு, மர்க்கா சொல்லு. இப்ப பாக்குறீங்களா, உங்களுக்கே இந்த பையனை பார்த்து இவன் நல்லா பேசுறேன். என்ன என்னோட ஆடியன்ஸ் சரி, அதான் சரி. எஸ்கேயின் புலம்பல்கள் ஆடியன்ஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். வீடியோ பாக்குறவங்க, பையன் நல்லா இருக்கானே, பாக்க கருப்பா இருந்தாலும் லட்சணமா இருக்கானே, நல்லா பேசுறானே, கலகலன்னு பேசுறானே, பாத்திருப்பீங்க. எல்லாத்துக்கும் நான் தான் பே பண்ணேன், நல்லா பே பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படின்னு நினைச்சு நீங்களே வந்து ப்ரொபோஸ் பண்ணலாம். எனக்கு இன்ஸ்டாகிராம் லாஸ்ட்ல வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் வராது கமெண்ட்ல நானே பின் பண்றேன். அதுல பாத்துட்டீங்களா क्वेश्चन கேளுங்க. சோ அரேஞ்ச் மேரேஜ் வந்து ஒரு மாதிரி சிஸ்டமேட்டிக்கா இருக்குல்ல. அதாவது வீட்டுல ஒரு பொண்ணு பாக்குறாங்க, பார்த்து ஒரு வாரத்துல இது உடனே மீட் பண்ண வைப்பாங்க. மீட் பண்ண வச்சுட்டு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு 2 daysல சொல்லிடுவாங்க. சம்டைம்ஸ் 2 days கூட கிடைக்காது. இப்படிங்கிறதுக்குள்ள சொல்லுவாங்கல்ல. இந்த சிஸ்டம் வந்து இப்படி இல்லாம இப்படி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குல்ல அப்படின்னா, மேபி உங்க வீட்டுக்கு ஒரு சஜஷன், அது இத பண்ணாதீங்க இப்படி பண்ணீங்க, என்ன வந்து வீட்டுல இருந்து திறக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அப்படி இல்ல, இன்னும் ஒரு சிஸ்டம் இருந்ததுதான் இல்லன்னு சொல்ல. பட் ஜெனரேஷன் மாற 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 அதெல்லாம் மாறிட்டே வந்துட்டு இருக்கு. அப்கோர்ஸ் நீங்க உங்க வீட்லயே கூட பார்க்கலாம். முன்ன நம்ம இருந்த அப்பா அம்மாக்கும் இப்ப இருக்க அப்பா அம்மாக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம வீட்லயே ஒரு சேஞ்சஸ் தான் இருக்கும். முன்னெல்லாம் அவ்வளவுதான், அவங்களே பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி இது பண்றாங்க. இப்ப நீங்க சொன்னீங்களா, நீங்க உங்க வீட்டுல பாத்துட்டே இருக்காங்க, ஏன் ஓகேல, ஏன்னா என்னோட டெசிஷனுக்காக வெயிட் பண்றாங்க. இன்னும் அப்படி கிடையாது. ஸோ சொல்ல போனா அதெல்லாம் நம்ம நிறைய தாண்டி வந்துட்டோம். சிஸ்டமேட்டிக் ஸ்டில் இருக்கதான் செய்யுது. ஃபுல்லா கம்ப்ளீட்டா போச்சுன்னு இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்குல்ல. அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் போயிட்டு தான் இருக்கு. ஸோ மாறல. அண்ட் உங்களுக்கு வந்து நீங்க லைஃப் எப்படிதான் பிளான் பண்ணணும்னு ஒண்ணு இருக்கும். அது நீங்க தான் பிளான் பண்ணணும். அது உங்க கையில தான் இருக்கு. கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் வேணா அவங்களோட டிசிஷனா கூட இருக்கலாம், இல்ல அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே வந்து நமக்கு சிஸ்டம் வந்து நம்மளோட சிஸ்டத்தை நம்ம தான் கிரியேட் பண்ணோம். நீங்க பிளான் பண்றதா. அப்பயும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இப்ப ஏன் கல்யாணம் ஆகலன்ற மாதிரி, ஏன் குழந்தை பெற்றுக்கல அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் கேட்கலாம், அது ஏன் இஷ்டம்டா, எனக்கு தோன்றதை தானே பண்ண முடியும். அப்படி திமிரா பேச முடியாது. பட் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம், எனக்கு இப்பதான் நான் பிளான் பண்ணிருக்கேன்னு பண்ணலாம். அது நம்மளோட இஷ்டம், நம்மளோட விருப்பம். அது பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, சரி அவங்களோட டெசிஷன் தான். அது உங்க பார்ட்னர் கிட்ட நீங்க வந்து தெளிவா பேசணும். அதுக்குதான் நல்ல கரெக்டான பர்சன், கரெக்டான பார்ட்னர் ஏன் இது பண்ணணும்ன்றா எல்லாமே நீங்க பேசி பிளான் பண்ணி பண்ணீங்கன்னா லைஃப் ஸ்மூத்தா இருக்கும். அவங்களோட ஸ்பேஸ் நீங்க கொடுக்கணும், உங்களோட ஸ்பேஸ் அவங்க கொடுக்கணும். என்ன லைட்டா நானே பூமர் மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஆனா பூமரா இருந்தாலுமே அதுதான் இல்ல ஒரு விஷயம் என்னன்னா, ஏதாச்சும் இப்ப அட் பிரசன்ட்ல இருந்து தெரியுமா, ஏதாச்சும் ஒரு விஷயத்த பேசிட்டாலே நம்ம வந்து பூமர்னு டேக் பண்ணிடுறாங்க. இல்ல பூமர் வந்து அது பூமர் கிடையாது. அது பூமருக்கான ரியல் மீனிங்கே வேறங்கிறது மறந்து போய் ஒன்னு பேசிட்டாலே மேல பூமர் மாதிரி பேசுற நம்மளே டேர்ம் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது கரெக்டாதான் பேசுறாப்ல பையன். இப்ப எனக்கெல்லாம் வந்து பாக்குற நிறைய பொண்ணுங்கள்ல வந்து ஒருத்தங்க வந்து சொன்னாங்க,
ஆர்ஜே ஆகுறதுக்கு நீ 10வது படிச்சாலே ஆயிடலாமேப்பா. இந்நேரம் நீ ஆயிருக்கணும், என்ன பண்ணிக்கிட்டு இருக்காடு? அததான் நானும் கேக்குறேன். ஏன் இன்னும் ஆகல? Emotional damage. நம்ம ரோட்ல சுத்திட்டு வீடியோ எடுக்கிறேன், பேசுற, ஃபீல் பண்ற. நான் யாரையும் ஃபீல்லாம் பண்ணல. ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து மாட்டிக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, நம்ம ஃபீல்ல இருக்கிற பீப்புள்லாம் வந்து செத்துருவாங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ அப்போ அப்படி இருக்கிற பீப்புள் வந்துட்டு உங்களுக்கு என்ன வேணும், என்ன மாதிரியான பர்சன் வேணுங்கிறத நம்ம தான் சூஸ் பண்ணணும். பட் அரேஞ்ச் மேரேஜ் இஸ் வெரி வெரி ஸ்கேரி. எங்க வீட்டுல எல்லாம் இவன் சொன்ன மாதிரி அப்படி கட்டுக்கட்டா வந்து ஜாதகம் எல்லாம் வச்சிருப்பாங்க. 1 இல்ல 2 இல்ல 10 15 அட் டைம்ல இருக்கும். எங்க வீட்டுல இன்னொரு பெரிய கூத்து என்ன பண்ணுவாங்கன்னா, என்னோட ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட்ல இருந்து டிகிரி சர்டிபிகேட்ல இருந்து எல்லாத்தையுமே அனுப்பிச்சு விட்டு எல்லாத்தையும் ஹை பேத்தி விட்டுட்டு கடைசியில வந்து அந்த பொண்ணுக்கும் உனக்கு ஜாதகம் செட் ஆகலன்னு முடிச்சு விட்டுருவாங்க. அதுக்கு எதுக்கு என்கிட்ட இத்தனை ப்ராசஸ் எல்லாம் இத முன்னாடியே பண்ணிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நானும் ஒரு ஆண் தானே, எனக்கும் அந்த ஒரு இதெல்லாம் இருக்கும்லங்கிற மாதிரி பொண்ணு அந்த போட்டோ எல்லாம் காமிச்சு இந்த பொண்ணு அது அப்படியே போகும், அப்படி புஷ் பண்ண மாதிரி பட்டாம்பூச்சி எனக்கு எவ்வளவு உடச்சிருக்காரு தெரியுமா? அப்படி பறக்க கூடாது, வெடிச்சு விட்டுருவாப்ல. சாவு நாய மொத்தமா சாப்பிட கூட்டு வரேன்னு சொல்லிட்டு இவ்வளவு கேள்வி கேட்டு என்ன வேர்வை வர வச்சு செஞ்சான்ல. நான் உன்கிட்ட சொல்லணும்னு யோசிச்சது ஒண்ணுதான், மேபி உங்க சர்க்கிள்ல வந்து இருக்குங்கிறதுக்காக இவனுக்கு கன்ஃபார்ம் வாங்கதான் போறேன். உன் சர்க்கிள்ல அப்படி இருக்குங்கிறதுக்காக அதே ப்ராபபிலிட்டி தான் உனக்கு நடக்கணுங்கிறதும் கிடையாது, அண்ட் அதே மாதிரி நடக்காம இருக்காதுன்னு கிடையாதுல்ல. அது நீ சொல்ற அந்த ப்ராபபிலிட்டி அதே மாதிரி எப்ப வரீங்க அதுவும் இருக்கும். மேபி அது வந்து நம்ம பண்ற ஒவ்வொரு ஆக்ஷன்ல தானே அது இருக்கு. அவங்களோட இது சேஞ்ச் ஆகுறதுக்கு ஒரு அவங்க என்ன எப்படி பிஹேவ் பண்றாங்க நம்மளோட ஆக்ஷன்ல தான் இருக்கு. ஆனா அட் சேம் டைம் ஆரம்பத்திலேயே ரொம்ப 8 மணிக்குன்னா 8 மணிக்கு ஷார்ப்பா நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஒரு 2-3 மாசம் 6 மாசம் 1 வருஷம் அப்படி பண்ணிட்டு திடீர்னு ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்படியே மாறணும்னா அது கண்டிப்பா காண்டாகும். சோ போறதே 10 மணிக்கு தான் போகணும். ஆரம்பமே செட் பண்ணி வச்சிடணும். ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம தான் செட் பண்றோம், ஹையா செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பண்ணோம்னா கேள்வி கேட்பாங்க. அதெல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு எப்படி வேணாலும் அடி விழுந்து இருக்கலாம், நம்மளுக்கு அதே வேணுங்கிறதும் கிடையாது. அதனால தைரியமா பொண்ணு தேட ஆரம்பிங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணு அமையும் என்று கர்த்தரை கர்த்தரை யோசித்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். யாமேன். வரல, பரவாயில்ல. எங்க அவ்வளவு நல்லா சொல்ல வரீங்களா? இல்ல பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன், நீங்க சொல்ற பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். எஸ் ஆஃப் கோர்ஸ் சுத்தி இருக்கவங்களுக்கு அதே நடந்தனால நம்மளுக்கு அதே நடக்குமான்னு தெரியாது. அந்த பயம் தாக்கமா இருக்கு. நடக்காம பாத்துக்கணும், நடக்காம இருக்காத மாதிரி பொண்ணா தேடிக்கணும். அதே மாதிரி அந்த பொண்ணும் வரப்போற ஹஸ்பண்ட் இப்படிதான் இருப்பாருன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருப்பாங்க. அதாவது அசல் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, ரைட்டான பர்சனை தேடுறது விஷயம் கிடையாது, நம்ம அந்த ரைட்டான பர்சனா மாறணும்ன்றதான். அவரு எப்படி சொன்னாருன்னு தெரியல, அது ரொம்ப என்ன இம்பாக்ட் பண்ணிச்சு. ஸோ அந்த ப்ராசஸ்ல தான் இருக்கேன், ரைட்டான பர்சனா மாறிட்டு இருக்கேன். கண்டிப்பா வரப்போறவளுக்கு இவர் தான்ப்பா மை பெஸ்ட் ஹஸ்பி இன் த வேர்ல்ட் அந்த மாதிரி சொல்றேன். முன்படுத்திட்டே இருக்காங்க. ஏங்க நம்ம வாழ்க்கையில அப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சுங்க, நடந்து போச்சுதான். இல்லன்னா எல்லாரும் வாழ்க்கையில நடக்கும் அந்த மாதிரி. உனக்கு ஃபியூச்சர்ல அந்த மாதிரி ஒருத்தங்க ஆடுவாங்கன்னு சொல்ல வரேன். அப்படி ஆடுவாங்கல்ல அவங்க வேற யாருக்கும் அந்த மாதிரி சொல்லிட்டு ஆடி இருந்தாங்களா? சோ வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஒண்ணுதான், அரேஞ்ச் மேரேஜ் இஸ் ஸ்கேரி. டெஃபினெட்லி எனி மேரேஜ் இஸ் ஸ்கேரி, எனி ரிலேஷன்ஷிப் இஸ் ஸ்கேரி. பட் choosing the right person for you to be the right person for and them, to be the right person for them is what is matters. இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிவடைகிறது. Just jump in, have an amazing life. இப்போ இவ்வளவு நேரம் நிறைய சாப்பிட்டோம்.
லாஸ்ட் ஆச்சுல ஐஸ்கிரீம் இல்லாம எப்படிங்க, டெசர்ட் இல்லாம எப்படிங்க. ஸோ ஐஸ்கிரீம் சாப்பிட போறோம். த பெஸ்ட் குல்ஃபி. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் திருவான்மையூர் கோயில்ல வந்தப்போ வாசல்ல இருந்தது அந்த குல்ஃபி. அன்னைக்கு 2வது வாட்டி கோயில் வந்தப்போ வாசல்ல தேனேன். அது பார்த்தா இங்கதான் இருக்கு. காட்டுறோம். நிறைய ஃப்ளூட் நிறைய ஃப்ளூட் ஃபிளேவர்ஸ் இருக்கு. நிறைய என்ன நானே நல்லா பேசுறேங்க. நிறைய ஃப்ரூட் ஃபிளேவர்ஸ் இருக்கும். பிளஸ் வந்து பாதாம், ரோஸ் மில்க், நாட்டு சக்கரை. அங்க போய் காட்டுறேன் பாருங்களேன். சாப்பிடுறது தம்பதிகளுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லா பிடிக்கும். சாப்பிட போலாமா? கல்யாணமா எபிசோட் மீன் அப்படிதானே இருக்கு. இல்ல ஸோ சரி, உனக்கு எப்படி இருந்துச்சு இந்த ஸ்ட்ரீட்? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்ட்ரீட் தான். செகண்ட் டைம் வரேன். அன்னைக்கு சாப்பிட்ட கடையில நிறைய சாப்பிட்டோம். அண்ட் புதுசாகவும் ட்ரை பண்ணோம். நைஸ், எல்லாமே நல்லா இருந்தது. ரொம்ப நிறைய ஃபுல்லாலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. நிறைய கடை இருக்கு. நீங்க எக்கச்சக்கமான கடை இருக்கு. பட் ஆனா ஃபுல்லா சாப்பிட முடியாது எல்லா கடையிலையும். உங்களுக்கு எது வேணும் அப்படிங்கறத சூஸ் பண்ணி சாப்பிட முடியும். ஸோ பேசிக்கா இந்த vlogல வந்து ஒரு சும்மா எல்லாரும் ஒரு ரூம்குள்ள உட்காந்து ஒரு 2 பேர் உட்காந்து பாட்காஸ்டா பேசுறது வந்து எனக்கு ரெகுலரான ஒரு விஷயமா ஆயிடுச்சு. நீங்க எவ்வளவு பாட்காஸ்ட் கேட்குறேங்கிறது வந்து சொல்ல வேணாம். சரி, ஓகே. கம்மியான பாட்காஸ்ட் கேட்டிருப்பேன். ஆனா ஒரு ஆடியோ பாட்காஸ்டா கேட்டிருப்பேன், வீடியோ பாட்காஸ்டோட. ஆமா. ஸோ இவனுக்குலாம் வந்து பாலாஜி, ஆர்ஜே பாலாஜியோட பாட்காஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு வீடியோ பாட்காஸ்டா உட்காந்து ரொம்ப நேரம் உட்காந்து கேட்கறது, ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் தான். எவ்வளோ தும்மு வரோம், இருமு வரோம், ஆனால் குல்ஃபி வேணுமா எனக்கு புரியல. ஸோ ஒரு ஃபன்னாகவும் இருக்கணும். அட் த சேம் டைம் என் மைண்ட்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் ஆர் என் கெஸ்ட்டுக்கு இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணணும் ஒரு டாபிக்ல அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பாட்காஸ்ட். அண்ட் அகெயின், அரேஞ்ச் மேரேஜ் அண்ட் நோ, மேரேஜ் இட்செல்ஃப் இஸ் ஸ்கேரி. Choose the right partner and be the right person. Simple. And that's all what you want in life. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பயங்கர ஒரு மாதிரி சீஸியா ட்ராமட்டிக்கா இருக்கிற ஒரு பர்சன் தான். நான் பயங்கர அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு யோசிக்கிற ஒரு பர்சன். 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேசுனா பெரிய ஆளுதான் நினைச்சாருங்க. 6 மாசமா வேலை இல்லாம வீட்டுல தான் இருந்து எல்லாரும் அந்த டைம்ல அப்படிதான் இருந்தோம் ஒரு பாயிண்ட்ல. இப்ப அப்படிலாம் என்ன மார்ச் வரைக்கும் தான் தம்பி. சீக்கிரம் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை குட்டின்னு எனக்கு சிம்பாலிக்கா சொன்னேன் நானு. பிளான் பண்ணி பண்ணுங்க. சீக்கிரம் ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு நல்ல பர்சனா கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணி கப்பிள் லாக்ஸ்லாம் வந்து கூடிய விரைவில் வரும். கிரிஞ்ச் லாக் கேமராமேன் மாத்திருங்க. நைஸ் ஒன். பை. அப்படி போடாதீங்க, டஸ்ட்பின்ல போடணும். சாரி கைஸ், மறந்துட்டேன். போயிட்டு வா போ. எடுத்துருவாங்க, டஸ்ட்பின்ல போட்டுருவேன். குட் பை. கொடுத்துருங்க. மறக்காம லைக், கமெண்ட்ஸ், ஷேர், சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கான்லாம் தட்டுங்க. நெக்ஸ்ட் இவன் வருமா பெல் ஐக்கான். ஸோ வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோ வரும். அடுத்த வீடியோல இவன் மாதிரி வேற ஒரு கெஸ்டோட, அழகான ஒரு கெஸ்டோட, ஒரு அழகான இடத்துல ஒரு அழகான எக்ஸ்பீரியன்ஸோட உங்க எல்லாரையும் சந்திக்கும் வரை இட்ஸ் மீ எஸ்கே அண்ட் சசியின் புலம்பல். என்னோட புலம்பல் ஆயிடுச்சு கடைசியா. ஸோ டான்சர் தினேஷ் கொஞ்சமாச்சும் அடக்க உடக்கமா இருக்கணும். உன்னை பத்தி பெருமையா பேச வரேன். ஏதாச்சும் ஒரு இது இருக்கு. எல்லாம் பைத்தியக்காரனா சுத்திட்டு இருக்கு சுத்தி முத்தி. ஸோ பேசிக்கா இவர் வந்து ஒரு டான்ஸ் ட்ரெயினர், ஃபிட்னஸ் ட்ரெயினர், புரியல இல்லடா, ஃபிட்னஸ் ட்ரெயினர்னு சொல்ல வந்தேன். ஸோ டான்ஸ் ரிலேட்டடா அவரோட கான்டென்ட்டை போய் விசிட் பண்ணுங்க. டான்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின் இருந்தாலும் இவரை வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இவரோட இன்ஸ்டாகிராம் பேஜை போட்டு விடுறேன். அண்ட் கேமராமேன் நன்றிகள் ஃபார் திஸ் ஆசம் வீடியோ. அவரோட பேஜையும் நான் வந்து எங்களோட பின்னாடில இருந்து அவர் நல்லா பேசுறாரு. கூடிய சீக்கிரத்துல அவரை வச்சு ஒரு பாட்காஸ்ட் நடக்கும். வாரம். ஸோ அவரையும் ஃபாலோ பண்ணுங்க. அவரோட பேஜையும் நான் வந்து கொடுத்துருக்கேன். பை. See you. Bye guys. சோலி முடிஞ்சு.